திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலேயே தொடர்ந்து அணுசக்தி காரணமாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கொண்டிருந்தது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடாது என்றும் பயன்படுத்தக்கூடாது என்றும் அதை குறித்ததான ஒப்பந்தத்தில் சுமூக தீர்வு ஏற்படாத சூழ்நிலையில் ஜெனீவா நகரிலே இந்த ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தையில் தோல்வியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நிலையிலே தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது அதிரடி தாக்குதலை நடத்தி இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இது நிமித்தமாக தொடர்ந்து ஈரானும் கூட இதற்கு பதிலடி தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதனாலே ஒரு 3ஆம் உலகப் போர் நேரிடக்கூடிய அபாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான் உட்பட முக்கிய நகரங்களை குறிவைத்து, அதனுடைய உள்கட்டமைப்புகளை குறிவைத்து, இராணுவ நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதிலே குறிப்பாக மினாப் நகர் என்று சொல்லப்படுகிற அந்த குறிப்பிட்ட பகுதியிலே அங்குள்ள ஒரு தொடக்க பள்ளியின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தினதிலே சுமார் 24 மாணவ மாணவிகள் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே இதற்கு பதிலடி கொடுக்கும்படியாக ஈரானும் பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் மீது சுமார் 7 நாடுகள், இஸ்ரேல் உட்பட 7 நாடுகள் மீது பதில் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஆகவே இப்போது ஒரு போர்க்களமாக மாறி இருக்கிற இந்த சூழ்நிலை எந்த விதத்திலும் 3ஆம் உலகப் போர் நேரிடாதபடி சூழ்நிலைகள் கட்டுக்குள் கொண்டு வரப்பட, இப்படி யுத்தங்களை உண்டு பண்ண போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் முறியடிக்கப்பட, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது நிறுத்தப்படவும், அதே போல ஈரான் தாக்குதல் நடத்துவதும் நிறுத்தப்படவும், 7 நாடுகள் மீது பாதிப்பு உண்டாயிருக்கிறபடியினால் இது உலகப் போராய் மாறிவிடாதபடிக்கும் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடத்தப்பட்டு கொண்டிருந்த ஆண்டவரே அணுசக்தி ஒப்பந்தம் தோல்வியில் முடிவடைந்ததை முன்னிட்டு தற்போது 2 நாடுகளுக்கு இடையிலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலும் ஆண்டவரே வன்முறையும் உண்டாயிருக்கிறது எண்ணி நாங்கள் இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு ஆண்டவரே பல நாடுகளையும் ஆண்டவரை இது பாதிக்கிற விதமாக தொடர்ந்து ஈரானும் கூட சுமார் 7 நாடுகளிலே பதில் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஆண்டவரே, இது நிமித்தமாக உண்டாகிற ஆண்டவரே தகப்பனே இரத்தம் சிந்துதல், ஆண்டவரே அதே போல பொருளாதார சீர்குலைவு மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படியாவது ஆண்டவரே தகப்பனே ஈரானும் ஆண்டவரே தன்னுடைய தாக்குதலை நிறுத்தவும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுடைய தாக்குதலை நிறுத்தவும் ஒரு சுமூக தீர்வு உண்டாக ஜெபிக்கிறோம். 3ஆம் உலகப் போரை ஆண்டவரை கொண்டு வந்து ஆண்டவரே எழுப்புதலை திசை திருப்ப போராடுகிற எல்லா அந்தி கிறிஸ்துவின் வல்லமைகளை தேசங்களில் முடக்கி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய ஆண்டவரை வருகைக்கு அடையாளமாக இதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே தகப்பனே எழுப்புதல் ஆண்டவரே தகப்பனே உருவாவதற்கான சூழ்நிலைகள் வரவேண்டிய நிலையிலே இப்படி ஆண்டவரே சாத்தான் திசை திருப்ப ஆண்டவர் வைத்திருக்கிற பொல்லாத தந்திரமான காரியங்களை முடக்கி போடுகிறோம். தகப்பனே, நீங்க ஆண்டவரை கிரியை செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். சூழ்நிலைகள் மாற ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதரர்களும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.